ஸோ வைல் லூப் இஸ் நோன் as என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். ஸோ வைல் லூப்பும் ஃபார் லூப் மாதிரியே என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் தான். ஸோ என்ட்ரி லெவல்லையே நம்ம டெஸ்ட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணிடணும். பிகாஸ் in the while loop, first the loop variable is initialized and then the condition is checked. ஸோ ஃபர்ஸ்டே லூப் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணணும். If the condition is true, then it will execute the statements within the loop body. டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஆர் பாடி ஆஃப் லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் it increments or decrements the loop variable for repetition. The statement block execute பண்ணி முடிச்சுட்டு அந்த loop counter variable incrementோ decrementோ perform பண்ணிக்கணும் for next iterations. Otherwise the loop body will be skipped. ஒருவேளை இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப் பாடி அதாவது ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து ஸ்கிப் பண்ணிரும் and the statement next to loop block will be executed. ஸோ லூப்பை விட்டே வெளியே போயிட்டு அதுக்கு அப்புறமா இருக்கிற அதாவது while block முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். while loopல பாத்தீங்கன்னா சேம் ஃபார் லூப்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணமோ சிமிலர் டைப் தான் while loopம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு இனிஷியலைஸ் கவுண்டர் ஒரு கவுண்டர் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். தென் while parenthesis bracket குள்ள ஒரு டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த லூப்லயுமே அந்த லைன் முடியும் போது செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஓபன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துக்கலாம். தென் லூப் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிளாக் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இதுதான் while லூப்போட சின்டாக்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு அது ட்ரூவா இருந்தாதான் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா பாடி ஆஃப் த லூப் வந்து ஸ்கிப் ஆயிரும். ஸோ இப்போ ஃபார் லூப்போட ஆப்ரேஷன் தான் அப்படியே இங்கேயும் பாத்தீங்கன்னா சேம் செட் ஆஃப் ஆப்ரேஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூப் கவுண்டர் இனிஷியலைஸ் ஆகும். தென் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஸ்கிப் பண்ணிட்டு கண்ட்ரோல் வந்து ஆஃப்டர் த லூப் என்ன ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கோ அங்க போயிடும். தென் ரிப்பெட்டிஷனுக்காக கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் சேம் நம்பர்ஸ் 1 to 10 பிரிண்ட் பண்றது எடுத்திருக்கேன். இப்போ நான் i = 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இனிஷியலைஸ் கவுண்டர். தென் நெக்ஸ்ட் ஆஸ் பர் த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா while parenthesis bracket குள்ள டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ நான் i less than or equal to 10 கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு இப்போ இந்த லூப் வந்து i 10 இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் ஆகும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நான் இப்போ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த while லூப்ல இன்க்ரிமெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் அதாவது பாடி ஆஃப் த லூப்ல ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். ஸோ நான் i = i+1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் இந்த while பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலா மெயின் ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த while லூப் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா ஐயோட வேல்யூ வந்து 1. இப்போ whileல வந்து கண்டிஷனை டெஸ்ட் பண்ணும் 1 less than or equal to 10 அப்படின்னு கண்டிஷன் ட்ரூ. அப்போ எனக்கு 1 வந்து பிரிண்ட் ஆயிரும். தென் i = i+1. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2. இன்க்ரிமெண்ட் ஆகி ஒவ்வொரு டைமும் அந்த டெஸ்ட் கண்டிஷன் இவாலுவேட் ஆகிட்டே இருக்கும். less than or equal to 10 இருக்கிறதுனால எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 11 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ 11 எனக்கு பிரிண்ட் ஆகாது. இப்படிதான் ஒரு while லூப் வந்து ஒர்க் ஆகும்.